அப்படி பரப்புறதன் மூலமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுக்கிறான். இந்த பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லாம் வந்து பரவி கிடக்கிற கட்சி அல்ல. இந்த கட்சியினுடைய தலைவரே ஒரே ஒரு முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார். திமுக தான் அதுக்கு காரணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதையாவது போற போக்குல சொல்றதா? இந்த ஆட்சியை வீழ்த்தணுங்க, திமுக ஆட்சியை வீழ்த்தணும். அதை தூக்கி லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கிற செந்தில் பாலாஜி மேலேயோ, காவல்துறை மேலேயோ, தமிழ்நாட்டின் அரசின் மேலேயோ பழி போடுவது என்பது அயோக்கியத்தனமா இல்லையா? கட்டுப்படுத்தக்கூடிய தவறை தூக்கி இன்னொருத்தர் மேல அரசாங்கத்துக்கு உள்ளது சார். திமுக நடந்துச்சு மாநாட்டா. பாதுகாப்பு நடவடிக்கை செய்தவர்கள் மேல கொலைப்பழி சாட்டுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆம்ஸ்டாங் ரியல் எஸ்டேட்ல வந்து ரவுடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில அவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அது என்ன லட்சிய போராட்டத்தில் யார் கொலை செய்யப்பட்டார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், மொழி போராட்டத்தில் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாரா? சோ வந்து உச்சநீதிமன்றம் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய்க்கு தகுதி இல்லை. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிஎஸ்டியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் 2024ஆம் ஆண்டு. இந்த கொலையில் ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கும் குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற சேகர் பாபுக்கு தொடர்பு இருப்பதாக ஐநா மன்றத்தில் அதிகாரிகள் வந்து விவாதித்திருக்காங்க. இந்த விவாதத்தையும் இந்த படுகொலையை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலையை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் படுகொலை தான் என்று சொல்வதற்கான சாத்தியங்களே ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏன்னா அவர் அரசியல் செய்த நேரத்தை விடவும் அதிகமான நேரம் வந்து நிலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அதிகமான விவகாரங்களிலே அவர் தலையிடக்கூடியவராக இருந்திருக்கிறார். இப்போ நீங்கள் மாநகரங்களில் ஒரு கிரவுண்டு இடமே வந்து ஒரு 10 கோடி ரூபா விலை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு 10 கிரவுண்டுனா ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடமாக இருக்கிறது. அப்போ வட சென்னை மாதிரியான இடங்களில் புதிதாக ஒரு நிறுவனம் தொடங்குகிறவர்கள், ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிற, ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கிறவர், அவர் வந்து ஒரு இடம் வாங்கி போடுறாரு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சாமானிய மக்கள், எளிய மக்கள், வந்து அரசு பட்டா கிடைக்காத மக்கள்லாம் பக்கத்தில் குடியிருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு சில நேரம் என்ன ஆகும்னா, நிறுவனங்கள் தொடங்குகிற போதோ வேறு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிற போதோ அவர்களுக்குள்ள சில டிஸ்பியூட், தகராறுகள் வரும். அப்படி தகராறுகள் வருகிற போதெல்லாம் பஞ்சாயத்துக்கு வர மாதிரியான ஆட்கள் தான் லோக்கல்ல இருந்து போவாங்க. அப்படி போகிற போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் போன்றவர்கள் எல்லாம் மிரட்டப்படுவதாக பல வழக்குகள், பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஏன்னா சட்டக்கல்லூரியில் நடந்த ஒரு பெரிய கலவரத்திற்கே 2008ஆம் ஆண்டு, ஆமாம், அந்த கலவரத்திற்கே இவர் தான் வந்து ஆட்கள் அனுப்பினார் என்பது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது. அப்போ இது என்னென்னா, ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்க்குற இடத்துல, நில தரகராக இருக்கக்கூடிய இடத்துல அரசியல் கட்சியினுடைய ஆட்கள் வந்து ஒரு பெரிய கும்பலாக போய் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதை வந்து பல பேர் வந்து சபை நாகரிகம் கருதியோ பொது வெளிகளிலே சொல்வதற்கு சில பேர் வந்து சங்கடப்பட்டாலும் கூட கலை யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறார். இல்லை, எல்லா அரசியல்வாதியுமே இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு தெரியுதானே சார்? ஆமாம். ஏன்னா நீதிமன்றத்திலே போய் நெடுநாள் வந்து ஒரு சொத்து வழக்குக்காக காத்திருப்பது, 20 வருஷம் 30 வருஷம் வழக்குக்காக காத்திருப்பது என்பது முடியாத போது அதை பேசி எப்படியாவது திருத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல பேருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு 4 அடி இடம் 5 அடி இடத்துக்கான ஒரு வழக்குக்கே கிட்டத்தட்ட 15 வருடம் 20 வருடம் போய் வாழ்க்கையை முடிந்து போனதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். கிராமத்தில் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துப்பாங்க. ஆமாம். நகரத்தில் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கிராமத்தில் வந்து அவனுடைய சொந்தக்காரன், ஜாதிக்காரன், ஊருக்காரனுங்கிறது நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களோட ஒரு இணக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசி வந்து அதை சரி செய்து கொள்வார்கள். அதில் வந்து ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தையின் வழியாக அது நடக்கும். இங்கே எப்படின்னா சாதி ரீதியாகவும் அணிதிரள்வார்கள். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஆள் வந்து மிரட்டிட்டு போவான். இப்போ நீங்கள் ஒரு இடத்த வந்து ஒருத்தர் வாங்கியிருப்பார், அவரால் விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதற்கு வந்து வேறொருத்தர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு வழக்கை போட்டு அதை வந்து முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நிறையா வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்மளை வந்து நீங்கள் வந்து பேசி கொடுங்க அந்த பிரச்சனையை, இந்த வீடு வந்து சம்மந்தப்பட்ட ஆள் வந்து உயிரோடு இல்லை, இது இன்னொருத்தருக்கு மாற்றுறதுல இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது, பட்டா மாறுதல் பிரச்சனை இருக்கிறது, பெயரில் ஒரு தவறான தகவல் இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வகையான பிரச்சனைகளோடு இருப்பாங்க. அப்போ இந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பல பேர் இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் போகிற போது அதில் கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் வந்து புழங்குகிறது. இப்போ உதாரணத்திற்கு ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில்
பல ஆயிரம் கோடி வந்து மோசடி நடந்து விட்டது அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சுல, அந்த ஓனரை வந்து இவர் மிரட்டினார், ஆம்ஸ்ட்ராங்கு மிரட்டினார், அவரிடத்துல வந்து ஒரு நியாயம் கேட்க போனார் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2500 கோடி மோசடி நடந்த இடத்துல அவரை வந்து இவர் மிரட்டினார், அவரை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னா பல கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது சார்ந்த படுகொலையாக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு தொழில் போட்டியும் இருக்கின்றது, அரசியல் விரோத போக்கும் இருக்கின்றது. இந்த கொலையில் அரசியல் விரோத போக்குனா இருவர் தொழிலதிபர் மட்டுமல்லையா, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பிளஸ் ஒரு தொழிலதிபர், ரிலேஷன் பிஸ்னஸ் கூட சொல்லிக்கலாம். தொழிலதிபர்லாம் அவர் கிடையாது, அவர் சாதாரண நிலையில் இருந்தவர் தான், தொழிலதிபர்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே ரங்கநாதன் சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏட்ட வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு அவருடைய ஒரு உதவிக்காக இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் ஒரு அரசியல் வாழ்க்கையை தொடங்குகிறார். அது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து பல பேர் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து செல்வ பெருந்தகை தலைவராக இருந்திருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த கேஎம் ஷரீஃப் என்கிற ஒரு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு இப்போ ஒரு அமைப்பு நடத்துகிறாரு. அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காரு. அந்த இடத்துல தான் செல்வ பெருந்தகை இருந்த இடத்துல, கேஎம் ஷரீஃப் இருந்த இடத்துல தான் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார். இந்த பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வந்து பரவி கிடக்கிற கட்சி அல்ல. இந்த கட்சியினுடைய தலைவரே ஒரே ஒரு முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார், சட்டப்பேரவைக்கு வந்து போட்டிட்டு இருக்கிறாரு, தோற்று போயிருக்காரு. அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியில் அவர் போட்டிட்டார், அவர் வெற்றி பெறலை. ஒரே ஒரு முறை அவர் கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தலித்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்காக கள அரசியலில் வந்து தொடர்ந்து பல பேர் போராடுறாங்களே, இப்போ திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து போராடுறாங்களா, அது மாதிரியான கள போராட்டங்களில் இவர் பங்கு பெற்றிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய அளவில் பங்கு பெறலை. இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும், அந்த அனைத்து கட்சி போராட்டங்கள் ஒரு பொது பிரச்சனைக்கா, ஈழ பிரச்சனை, ஏதாவது சமூக நீதி பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை, மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள், அப்படி ஒரு பல பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள்லாம் அரசியல் பிரச்சனைகள் இருக்கும்ல, பற்றி எறியக்கூடிய கனன்று கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இவர் என்னவா இருந்தார் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாதிரியான கள அரசியலுக்கெல்லாம் அவர் வரலை. அவர் என்ன செய்தார்னா, அந்த சமூக மக்கள் இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு அவருக்கு மட்டும் அவர் நிறைய உதவி செஞ்சாரு, அல்லது கல்வி உதவி செஞ்சாரு, படிக்க வச்சாரு, சட்டக்கல்லூரியில் படிக்க வச்சாரு, அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளதான் இயங்கி இருக்கிறாரே தவிர அவர் ஒட்டுமொத்த அரசியல்ல பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுவாரு, பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டாரு. வடசென்னையில ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவரா அந்த கட்சிக்கு இருந்திருக்காரு, செல்வாக்கு தான் பெற்றாரே தவிர. இன்னொரு விஷயம், அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில சேகர் பாபுக்கும் தொடர்பு இருக்கிறது, அது ஒரு செல்வ பெருந்தகைக்கும் தொடர்பு இருப்பதாக ஐநா மன்றத்திலையும் விவாதித்திருக்காங்க. இல்லைங்க, வந்து ஐநா மன்றம்னா எல்லா ஊர்லையும் உட்காந்து பேசலாம். இப்போ நீங்கள் வந்து அது நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியினுடைய உண்மைத்தன்மையில், இப்போ நீங்கள் சேகர் பாபுடைய மகள் வந்து ஒரு விரும்பி வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டார், அவருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே மகள் திரும்பி வரலை, நான் விரும்பினபடி ஒரு மகளுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தது சார்? ஆம்ஸ்ட்ராங் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. ஒரு காதல் திருமணம், வேறு சாதி ஆணை வந்து ஒரு விரும்பி சேகர் பாபு மகளுக்கு ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வந்து விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அப்படிங்கிறப்ப அது முதல் கட்டமாக ஒரு தகப்பனாக அவர் தான் விரும்பியபடி ஒரு பெரிய ஸ்டேட்டஸான ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு அவர் நினைத்ததாகவும், அது வந்து அவர் காதல் வசப்பட்டதுனாலையும் வேறு சமூக ஒரு ஆணை திருமணம் செய்ததுனாலையும் அது கைகூடாமல் போன வருத்தம் வந்து சேகர் பாபுக்கு இருந்தது. வருத்தம் வந்து கோபம் இருந்திருக்கும். அது வந்து ஒரு கட்டத்திற்கு பின்பு அவர் வந்து அதை விட்டுட்டார். அது சரி செய்ய முடியலை, அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை. அப்படிங்கிறதுனால சரி, மகள் விருப்பத்தின்படி அது வந்து அவள் போயிட்டா, அதை நம்ம அதுக்கு மேலே வற்புறுத்த தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல அவர் வந்துட்டார். இதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் கொலைக்கு காரணமா அப்படின்னு இட்டுக்கட்டிய கதைகளை வந்து பரப்புகிறார்கள் பல பேர். நீங்கள் சொன்ன சேகர் பாபு அவர்களுக்கோ செல்வ பெருந்தகை அவர்களுக்கோ இதில் தொடர்பு இருக்குது என்று சொல்வது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டை தவிர இதற்கு ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கிறதா, இதற்கு ஏதாவது சாட்சியம் இருக்கிறதா, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு, சிபிஐ விசாரணையில தெரிய வரும். சிபிஐ விசாரணை நடத்துறதுனாலயே எல்லா உண்மையும் வந்துரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கேஎன் நேருனுடைய உடன் பிறந்த தம்பி ராமஜெயங்கிறவர் கொலை செய்யப்பட்டார், சிபிஐ வழக்கில் தான் இருக்குது. இது வரைக்கும் தீர்க்கப்படவே இல்லையா அந்த வழக்கு? எத்தனையோ வழக்குகள் தீர்க்கப்படாத வழக்குகள்லாம் இருக்குது. சிபிஐக்கு போயிடுச்சுனாலே அது நம்ம ஒரு பெரிய வந்து ஒரு அபாரமான ஒரு தெய்வீக சக்தி அவங்களுக்கு வந்து இறங்கி எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாங்கங்கிறது அல்ல. எப்படி மாநில அரசினுடைய விசாரணை மையம் எப்படி வந்து செயல்படுகிறதோ அது மாதிரி ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு விசாரணை மையம் தான் சிபிஐ. சிபிஐங்கிறது வானத்துலேருந்து குதிக்கிறது இல்லை.
நம்மளை மாதிரியான அதாவது இது நம்ம ஒரு லோக்கலில் வந்து ஒரு ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு விசாரணை அமைப்புலேருந்து இல்லை ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கப்போ மாநில அரசுக்கு ஒரு அச்சத்தோடு தான் விசாரணை செய்யும். மாநில அரசு எதிராக அந்த ஸ்டேட் போலீஸ் விசாரணை செய்யுமா? கொஞ்சம் கேள்விக்குறி தானே. ஆனா மத்திய அரசு போலீஸ்னா வந்து மத்திய அரசு மட்டும் அவங்க கட்டுப்பட மாட்டாங்களா? மத்திய அரசு வந்து இங்க பாரபட்ச மாநில அரசை கண்டு பயப்பட அவசியம் இல்லைல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மாநில அரசுக்கு ஏற்ற வகையில் தான் வந்து இங்கே லோக்கலில் விசாரணை நடக்கும் என்று நீங்கள் சொன்னால், மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை மையமும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். ரெண்டில் என்ன வித்தியாசம் வரப்போகுது? அரசியல் என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கல. திமுக வந்து அதிமுக காரங்க மேலே வழக்கு போடுது, சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா மேலே போடுறது. அது மாதிரி வந்து அரசியல் பழிவாங்கு நடவடிக்கைகளுக்கு வந்து மிரட்டுவதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்களே தவிர, ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் அவர் வந்து முழுமையான அரசியல்வாதியாக இல்லாமல் முழு நேரமாக அவர் இது மாதிரியான பிரச்சனைகள்ல அவர் ஈடுபட்டாரு. ஏன்னா அவருடைய கொலை வழக்கு ஐநா மன்றவர்களும் போயிருக்கு. ஐநா மன்றத்தின் அதிகாரிகள் இது குறித்து விவாதித்திருக்காங்க. இந்த கொலை வந்து திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ளது. இதுக்கு உடந்தையாக வந்து சேகர் பாபுவும் செல்வ பிறந்தேகம் இருந்ததாகவும் நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம். ஆதாரம் இருக்கு. ஆதாரம் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அதை சிபி விசாரணை போயிட்டு இருக்கு. ஆதாரம் இருந்தா ஓராண்டு காலத்துல வந்து அவருடைய நினைவு நாள்லாம் வந்துட்டு போயிடுச்சு. அதான் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐ ஒப்படைச்சிருக்காங்க. மாநில அரசும் சரியா விசாரிக்கல, உண்மை கண்டுபிடிக்கல, குற்றவாளி கைது செய்யல சொல்லிட்டு சிபிஐ போயிருக்காங்க சார். அதான் உண்மை. அப்படி கிடையாது. அது வந்து அஸ்ரா கார்கின் தலைமையில விசாரணை செய்த போது பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஆமா, அது 2 பேர் துப்பாக்கி சூட் பண்ணி கொன்னுட்டாங்க. 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. அது போக வந்து மீதம் இருப்பவர்களில் ஒருத்தர் தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கிறார். அதனால் அதற்கான ஆட்கள் வந்து இன்னும் வந்து கிடைக்கல. இப்போ அதில் முக்கியமான இதாக இருந்த குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் என்பவர் சமீபத்தில் ஒரு மாரடைப்பாளர் இறந்துட்டார். அதனால் வழக்கினுடைய போக்கு வந்து முடிவுக்கு வராத பட்சத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் மேலோ அல்லது ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மேலோ ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு குறைந்தபட்ச ஆதாரம் இருக்கணும். அதை வந்து அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களா, உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு பின்னணி இருக்கிறதா என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை வெளியில் வந்த பின்னாடி தான் வாதிக்க முடியுமே தவிர, சும்மா வந்து அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நம்ம ஒரு குற்றத்தன்மையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக சம்பந்தம் இருப்பதாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல அரசியல் பேசப்பட்டு வருகிறது. அது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆனால் இந்த நிலையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வீட்டுக்கு சென்று பொற்கொடி அவளை சந்தித்து துக்கம் விசாரித்தது எந்த அளவுக்கு ஒரு நாடகமாக நீங்கள் பார்க்குறீங்க? கொலையிலேயே திமுக சம்பந்தம் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. முதலமைச்சர் அங்கே போய் நல்லா விசாரிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கொலைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் ஒரு கருத்தை பரப்பிவிட்டார்கள். அப்படி பரப்புறதன் மூலமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுக்கிறான். அதனால முதலமைச்சருக்கு என்ன தெரியும்? முதலமைச்சர் வந்து ஒருவேளை வந்து யாராவது சம்பந்தப்பட்ட, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருந்தா முதலமைச்சர் அது தவறான நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. இது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு தானே. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் மேல நீங்க ஒரு 10 கொலை பண்ணிட்டீங்கன்னு நான் மீடியாவில் சொல்றேன். நீங்க ஒத்துக்குறீங்களா 10 கொலை பண்ணோம்னு? நீ ஊரில் கொலை பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் ஊடகத்தில் வந்து வேலை செய்யணும்னு சொன்னால், நான் வாய்க்கு வந்ததை சொன்னால் நீ ஏற்றுக்குருவீங்களா? கற்பனையான குற்றச்சாட்டுக்கு எப்படி ஆதாரம் தேட முடியும்? திமுக தான் அதுக்கு காரணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதையாவது போற போக்கில் சொல்றதா? இந்த ஆட்சியை வீழ்த்தணுங்க, திமுக ஆட்சியை வீழ்த்தணும். ஆட்சி வீழ்த்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவலாக பேசக்கூடியது இந்த கொலையில திமுகவுக்கு சம்மதம் பரவலா பேசுறதுன்னா, இப்போ வந்து பல வதந்திகள் பரப்புறான். பரவலா பேசுறதுன்னா, திடீர்னு வடநாட்டு தொழிலாளர்களை பூரா அடிச்சு தாக்குறாங்கன்னு ஒரு பரவலாக வந்து பரப்பி விட்டாங்க தகவலை. கொரோனாங்கிற ஒரு நோயவே இஸ்லாமியர்கள் தான் பரப்புனாங்கன்னு தொடக்கத்தில் சொன்னானா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அது உண்மை இல்லைங்கிறது அப்புறம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லையா? பல பொய்களை வந்து கட்டவிழ்த்து விடுவான், பல வதந்திகளை கட்டவிழ்த்து விடுவான். இப்போ நீங்கள் சாதாரணமாகவே என்ன பண்ணுவான்னா, ஒரு பெண்ணோட வந்து நட்பாக இருப்பான், காதலாக இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரேக்கப் ஆயிரும். அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எதுக்குன்னா, இவனுக்கு கிடைக்கல, இவனுக்கு வந்து அவளோட வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒன்று
அதை அவதூறாக மாற்றுவான். இது வந்து தனி மனித வாழ்க்கையில் தொடங்கி பொது வாழ்க்கையில் வரைக்குமே தங்களுக்கு விரும்பாத ஒரு ஆட்சி இருக்கிறது, தங்களுக்கு விரும்பாத ஒரு கட்சி இருக்கிறதுனா அந்த கட்சி மீது அதை அவதூறாக மாற்றுவது, குற்றச்சாட்டாக மாற்றுவது என்பது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யறானா அதே வேலையை அரசியல் கட்சியிலும் செய்யறான் எல்லாருமே. திருநெல்வேலி இதுக்கு தான் நான் சொன்னேன், இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புறாங்கிற ஒரு பொய்யை வந்து பரப்பினார்கள் ஆரம்பத்தில். ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த நோயை வந்து யாரும் பரப்புறதுன்னு கிடையாது. யாராவது பரப்புவானா நோயை? இப்போ எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா நான் தனிமைப்படுத்தி கொண்டு என்னை சிகிச்சைப்படுத்திக் கொள்வேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரவட்டுன்னு நான் நினைப்பேன். அப்படி யாருமே பரவ மாட்டாங்க. இது எப்படி நான் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டான். சங்கிகள் செஞ்சான் அந்த வேலையை. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன செய்வானா, திமுக வெறுப்பு என்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு சேகர் பாபு காரணமாக இருப்பாரோ, அவர் காரணமாக இருப்பாரோ, செல்வ பெருந்தகையும். பட் ஏன் திமுக மீது அவ்வளோ வெறுப்பு வருகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் படுகொலை இன்னமும் கண்டுபிடிக்கவே இல்லை குற்றவாளி. ஏன்னா திமுக காங்கிரஸும் கூட்டணி அமைந்து தான் இன்னைக்கு ஆட்சி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அதிகாரம் இல்லை, ஆனால் கூட்டணி கட்சி ஆட்சி தானே, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆம்சாங் வழக்கில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவே இல்லை. சரிங்க, திமுகவுடைய அமைச்சர் தம்பி கொலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியல? எல்லா குற்றங்களையுமே 100% கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான அரசாங்கத்தினுடைய கிரைம் வந்து 0% கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடி செத்தாங்க. அவங்களாம் வீட்டில் தயாரிச்சு செத்தாங்கல்ல, கள்ளச்சாராயம் குடி செத்தாங்கல்ல. உடனே திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் பெருகிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, ஆனா ஏற்கனவே அதிமுக காலத்திலேயே மரக்காணத்துல குடிச்சிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, எதுக்கு சொல்றேன்னா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்பாக அந்த தொகுதி சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் சட்டமன்றத்துல கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த பகுதியில கள்ளசாராயம் காய்ச்சப்படுவதாக ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனுவை திமுக அரசாங்கம் அலட்சியப்படுத்திடுச்சு. அதன் பிறகுதான் அந்த கள்ளக்குறிச்சியில அந்த கருணாபுரத்துல 60 பேர் வந்து கள்ளசாராயத்துல மரணம் அடைஞ்சாங்க. அதை நம்ம நியாயப்படுத்தல. லோக்கல்ல போலீஸுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல சில குற்றங்கள் நடக்கிறது. நீங்கள் கள்ளச்சாராயம் நீ காட்சிக்க எனக்கு மாமூல் கொடுத்துரு, லோக்கல் ஸ்டேஷனுக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். இது வந்து அதிமுகவா திமுகங்கிறதா இல்லை. அதுக்குள்ளே லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சில விஷயங்கள் நடக்குது. இது குற்றம் நடக்கும்போது வெளியில் தெரியாது. ஒரு விபரீதமான மரணம் நிகழ்கிற போது அது வந்து மக்களை பாதிக்கிற போது என்ன பண்ணுவான், ஐயையோ குடிச்சிட்டு செத்துட்டானே அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது. அதனால இதை வந்து ஒரு அரசியல் தவறு என்று இல்ல, அரசியல் தவறு என்று சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயம், அந்த கள்ளக்குறிச்சி நடந்தது 2024. 2023ஆம் ஆண்டு செங்கல்பட்டுலையும் விழுப்புரம் மாவட்டத்திலும் 25 பேர் இதே கள்ளசாராயத்தால் மரணம் அடைந்தாங்க. அப்பவே அரசு சுதாரித்து இருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்திருக்கலாம். ஸோ அரசின் மீதும் தவறு இருக்கின்றது. ஓகேங்களா, அங்குள்ள மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் தவறு இருக்கின்றது. அந்த மாதிரி தான் தற்போது வந்து விஜய் மேற்கொண்ட கரூர் பிரச்சார பயணத்தின் போது 41 பேர் பலியானாங்க. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆளுகின்ற அரசாங்கம் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியை வைத்து ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தி தான் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அதுவும் வந்து அதுக்கு தான் சிபிஐ, அதுதான் வந்து தாவேகா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று திமுக போயிருக்கின்றது. ஏன் நீங்க போகணும்? சிபிஐ விசாரணை பண்ணா யார் குற்றவாளி தண்டிக்கப்படட்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஆமா இது விபத்துன்னு தானே சொன்னாங்க. தாவேகால மனு போட்டாங்கல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ என்ன சொன்னாங்க? இப்போ முன்ஜாமீன் கேட்டார் புஷி ஆனந்த் மதுரை உயர்நீதிமன்றத்தில். எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லும்போது கரூரிலே நடந்தது நெரிசல் விபத்து அப்படி தான் சொன்னார். செந்தில் பாலாஜி செஞ்சாருன்னு சொல்லலை யாரும். அப்போ வெளியில் வந்து சோசியல் மீடியாவில் செந்தில் பாலாஜி செஞ்சாருன்னு ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டுட்டு கோர்ட்டில் போய் கேட்டால் ஆதாரம் கேட்பாங்கல்ல, டாக்குமெண்ட்டு கேட்பாங்கல்ல, அங்கே போய் சொல்ல முடியாது இந்த பொய்யங்கிறதுக்காக நெரிசல் மரணம் ஏற்பட்டு விட்டது, நெரிசல்னால விபத்து ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்து கரூருடைய அந்த விழாவில் பேசுகிற அந்த மக்கள் சந்திப்பில் பேசும்போது அந்த சொகுசு பேருந்தின் மேற்கூரையில் ஏறி ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் ஓப்பனிங்கில், இந்த இடத்திற்கு நான் வந்ததற்கு காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். நெரிசல் விபத்து ஏற்பட்ட பின்னாடி இந்த மரணத்துக்கு காவல்துறை தான் காரணம் அப்படின்னு பழி சாட்டுறாங்கல்ல. அப்போ விஜய் சொன்னது பொய்யா? இல்ல, அவர் வந்தபோது காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். அது சொன்னது உண்மையா இருக்கலாம். உண்மை. ஆனா அதன் பிறகு அங்க நடந்த சூழ்ச்சியும் அவருக்கு தெரியாது, காவல்துறை கூட தெரியாம நடந்துக்கலாம். அவன் கட்சிக்காரனை கூட்டுறாங்க, 10,000 பேர் வர்றோன்னு சொல்லிட்டு 27,000 பேரை வர வச்சுட்டாங்க. குடிக்க தண்ணி கொடுக்கல. நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் 7 மணி நேரம் காலதாமதம்.
காலதாமதத்தின் வழியாக காலன் வந்ததைப் போல யமன் வந்ததைப் போல அந்த வாகனம் வருகிறது. 50 அடிக்கு முன்பே நிறுத்தி விடுங்கள், உள்ளே போகாதீர்கள், நெரிசல் ஏற்படும் என்று டிஎஸ்பி தடுக்கிறார். அதை மீறிக்கொண்டு வேண்டுமென்றே அவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டார்கள். கூரை மேலே ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், அங்கேருந்து குதிக்கிறான், இங்கேருந்து குதிக்கிறான். எந்த ஒழுங்குமுறையும் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், தொண்டர்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்சிக்காரன் குறைந்தபட்ச நெறிகளை பின்பற்றாமல், எந்த ரூல்ஸையும் பின்பற்றாமல், எந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கும் ஒத்துழைக்காம அத்துமீறி நடந்து ஒரு மிக மோசமான மரணத்தை விளைவித்ததற்கு பின்பு அதை தூக்கி லோக்கலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கிற செந்தில் பாலாஜி மேலேயோ, காவல்துறை மேலேயோ, தமிழ்நாட்டின் அரசின் மேலேயோ பழி போடுவது என்பது அயோக்கியத்தனமா இல்லையா? இல்லை சார், பழி போடுவது இல்லை, பழி போடுவது அதாவது விமர்சனம் செய்வதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் மீது வழக்கமான ஒண்ணு. அவங்க தான் தாவேக்கா சிபிஐ விசாரணை போறாங்க இல்லையா? சரி, சிபிஐ விசாரணை வரட்டும். சிபிஐ விசாரணை குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும், நிரபராதிகள் காப்பாற்றப்படட்டும், செத்தவங்களுக்கு நீதி கிடைக்கட்டும். நீங்க ஏன் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லிட்டு மனு போடுறீங்க? கேக்குறீங்கல்ல, ஏன் வேணும்னு சொல்றீங்க? அது காரணம் சொல்லுங்க சார். ஏன் வேணும்? அதான் தாவேக்காவும் திமுகவும் சந்தேகம் இருக்கின்றது, அதனால அவங்க வேணும்னு கேட்குறாங்க. என்ன சந்தேகம் இருக்கு? இது திட்டமிட்டு ஒரு சதி செய்த ஒரு அசம்பாவிதமோ? என்ன சதி பண்ணாங்க? குடிக்க தண்ணி கொடுக்காம விட்டது யார் செய்த சதி? தாவேக்கா செய்த சதியா, திமுக செய்த சதி? சார், சென்னை மெரினா கடற்கரையில் தாவேக்கா மாநாட்டை நடத்தினது திமுகவா? இல்ல தாவேக்கா நடத்துனாங்க. இப்போ நான் நடத்துகிற கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முதல்ல கட்சிக்காரனுக்கு இருக்கா, இல்லை வேற எதிர்கட்சிக்காரனுக்கு இருக்கா? சார், நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. அதையும் தாண்டி பூட்டை உடைச்சிட்டு உள்ள திருட்டு போறாங்கல்ல. யார் பூட்டை உடைச்சா? இந்த சம்பவத்துக்கு சம்பந்தமா பேசாதீங்க. அந்த மாதிரி தானே சார், அந்த மாதிரி அவங்க கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சமூக விரோதி உள்ள புகுந்து ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு சம்பவமா இதை சொல்றாங்க. அதனாலதான் சிபிஐ விசாரணை போனா இதுக்கு என்ன ஆதாரம்? நான் என்ன சொல்றேன், உன்னைய நம்பி வந்தவே வெயில்ல வாடி கிடக்கான், பல மணி நேரம் பட்டினியா கிடக்கான், 7 மணி நேரம் பசிதாகத்துல கிடக்கான், மயக்கம் போட்டு விழுகிறான், மூச்சு திணறி சாகுறாங்கிறது எப்படி சதிச்செயலா இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? போபாலில் விஷவாயு கசிந்தது, அதனால மூச்சடங்கி செத்தாங்கன்னா அது சதி செயல்னு சொல்லலாம். ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கண்மூடித்தனமாக போராட்டக்காரர்களை பூரா சுட்டாங்க அப்படின்னா, காவல்துறை கொலை செய்தது அப்படின்னா அது ஒரு சதி செயலாக சொல்லலாம். நீ கூட்டின கூட்டத்தை ஒழுக்கமாக நடத்தாமல் ஒழுங்கின்மையாக நடத்திட்டு 7 மணி நேரம் தாமதமாக நெரிசல் மரணத்தை உண்டாக்கி விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நீ தப்பிச்சு ஓடி போயிட்ட. நீ தனி விமானத்தில் தப்பிச்சு ஓடி போயிட்ட. உன்னை கைதும் செய்யலை, உன் ஆளுகளை ஆதவர்ஜனாவை கைது செய்யலை, புஷி ஆனந்தை கைது செய்யலை. நீ எல்லாருமே தப்பிச்சு ஓடி போயிட்டான், தலைமறைவாயிட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் எல்லாருமே. இருங்க, அரசாங்கம் அதிரடி நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டவனையெல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து 72 வயசு முதலமைச்சர் நடுராத்திரில் தனி விமானத்தை பிடிச்சி அந்த 1:30 மணிக்கு 2 மணிக்கு பாதிக்கப்பட்டவனை பார்த்து நிவாரணம் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் சேருங்க, இடம் இல்லைன்னா அதுக்கு கூட நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை அளித்து பாதுகாப்பு நடவடிக்கை செய்தவர்கள் மேலே கொலைப்பழி சாட்டுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. உங்களை நான் அவசரத்துக்கு காப்பாற்றுறேன், உங்களை ஒரு விபத்து நேரத்தில் உங்களை நான் காப்பாற்றின என்னையவே இவன் தான் குலகாரன்னு சொல்றது இருக்கல. எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு இது சார். குற்றவாளிகள் யார் குற்றவாளி? குற்றவாளி விஜய் குற்றவாளினா அவங்க ஏன் சிபிஐ போறாங்க? திமுக அரசு ஏன் சிபிஐ வேணாம்னு சொல்றாங்க? அது சொல்லுங்க, காரணம் சொல்லவா? சிபிஐ விசாரிக்கட்டும் சார், யார் குற்றவாளி கண்டுபிடிக்கட்டும். தாவே குற்றவாளினா தாவேக்க குற்றவாளி புண்ணுல போட்டோம். நீதிபதி என்ன சொன்னாரு? நீதிபதி செந்தில்குமார் என்ன சொன்னாருன்னா, ஒரு தனியாக அஸ்ரா கார்கினுடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிர புலனாய்வை உடனடியாக நான் உத்தரவு போடுறேன்னு சொல்கிறேன். அந்த அறிக்கை 3 மாதத்திற்குள்ளே தாக்கல் செய்யப்பட்டுவிடும். இது அஸ்ரா கார்கினுடைய அறிக்கை. அப்படி 3 மாதத்திற்குள்ள எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான காரணங்களை அறிக்கையாக தந்துவிட்டால் 6 மாதம் இருக்க எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி விஜய்க்கு எதிரான ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா எலெக்ஷனில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நெரிசல் மரணத்திற்கு நம்மளுடைய அலட்சியமும் பொறுப்பின்மையும் தான் காரணம் என்பதை தெரிந்துவிடும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு போனோம்னா மாசக்கணக்காக நம்ம இழுக்கலாம். தேர்தல் முடிந்ததற்கு பின்பு வரைக்கும் விசாரணையை வாய்தா போட்டு எடுத்துக்கிட்டே போகலாங்கிறதுக்காகத்தான் சிபிஐக்கு போனாங்களே தவிர இது குறுகிய காலத்தில் இந்த விசாரணை வெளியே வந்துடக்கூடாது. வந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம்.
நீங்கள் அருணா ஜெகதீஷ் 72 மணி நேரம் கழித்து இரங்கல் அறிக்கை தெரிவித்த ஒரு நடைமுறை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் சாவு விழுகுது, அதுவும் அந்த சாவுக்கு நீங்களே காரணமாக இருக்கீங்க நெரிசல் மரணத்தின் வழியாக. உடனடியாக வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட அவருக்கு துணிச்சல் கிடையாது. பாஜகக்காரன் களத்துக்குள்ளே இறங்கி இதை திசை திருப்பினதுக்கு பின்னாடி ஒரு நாள் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன் சொந்த கட்சிக்காரனை சாகடிப்பதற்கு யாராவது விரும்புவார்களா? நாம் இழந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய தமிழ் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண்பாட்டு அரசியலை செய்த ஸ்டாலின் அவர்களை பார்த்து, சிஎம் சார் ஏன் ஆளையெல்லாம் நீங்கள் தூக்காதீங்க, வேணாம் என்னையை தூக்குங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், பஞ்சு டைலாக் பேசுறீங்க. உன்னையெல்லாம் தூக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிருமா? உன்னை எதுக்காக விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் உன்னை பழிவாங்க விரும்பவில்லை. உன்னை அவர் சமமா கருதல, சம எதிரியாக அவர் கருதவே இல்லை. நீங்க சொல்றீங்க நீ ஒரு ஆளே கிடையாது. ஓ கட்சிக்காரன் தலைமறைவாகி பூரா ஓடி போயிட்டான், கடலுக்கு அடியில் இருக்கானா வெளியில காட்டுக்குள்ள இருக்கானான்னு தெரியாத அளவுக்கு தலைமறைவாகிறேன். ஒரு ஒத்த எஃப்ஐஆரை தாங்க முடியாம எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். அப்படி போயிடலாம். இவங்க அரசியல் கட்சி நடத்துறதுக்கு லாயக்கு இல்லாதவங்கிறத நம்ம ஒரு கூட்டம் நடத்தவே இவங்க லாயக்கு இல்லை. இவங்க எப்படி கட்சி நடத்துவான்? இதை விட கூட்டத்தை வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்கிறார். இதை விட பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை ஜெயலலிதா பார்த்துருக்கிறாங்க. பாரத் ஜோடோ யாத்திரையின் பேராளர் ராகுல் காந்தி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. உலகத்தில் எல்லா கட்சி தலைவரும் தான் ரோட் ஷோ நடத்தினார், மோடி நடத்தினார் பாண்டி பஜாரில். எத்தனையோ தலைவர்கள் வந்து வருகை தருகிறார்கள். ஒரு ஒழுக்கம் இல்லாத கூட்டம், ஒழுங்கு இல்லாத கூட்டம், உதிரிகளின் கூட்டம், கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை நடத்திட்டு தன் தவறை தூக்கி இன்னொருத்தர் அரசாங்கத்துக்கு உள்ளது சார். திமுக நடந்துச்சு மாநாட்டா? இல்ல அவங்க ஒழுங்கு இல்லாத கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது? அப்ப 27,000 பேருக்கு எத்தனாயிரம் போலீஸ் போடுறது நீங்க சொல்லுங்க. அதான் போலீஸ் தெரியும், அரசுக்கு தெரியும் சார். தெரியுமா? ஆமா. எவ்வளவு பேர் போடணும் நீங்க சொல்லுங்க. 27,000 பேர் வந்து கூட்டிட்டான். 10,000 பேர் கூடணும். 17,000 பேர் அடிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டலாமா? தண்ணீர் இதெல்லாம் பீச்சு அடிச்சு எல்லாரையும் அடிச்சு தட்டி அடி நடச்சு ஒரு 17,000 பேரை தாவேக்கா காரணம் 10,000 பேருக்கு தான் அனுமதி. எக்ஸ்ட்ரா வந்து 17,000 பேர் வந்துட்டேன். ஒரு 17,000 பேர் மேலே தடியடி நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்குறீங்களா? செய்யலாமா? அடிப்பதற்கு போலீஸுக்கு அனுமதி இல்லை. இல்லை. அப்போ அவனா போய் கூட்டத்தை கூட்டி அவனா நெரிசலில் போய் அவனா போய் செத்துருவான். அந்த பழியை தூக்கி அழகா தூக்கி திமுக மேலேயும் ஆளுகிற அரசாங்கத்து மேலேயும் போட்டுட்டு நீங்க சேஃப்டியா போய் எல்லாரும் தலைமறைவாயிருவீங்க. நீங்க போய் 15 போய் படுத்துக்கிறீங்க. நடந்தே உண்மையை கண்டுபிடிக்கத்தான் வந்து சிபி விசாரணை கேட்டாங்க. 27,000 ரகசியமா நடந்துச்சு. அது 27,000 பேர் முன்னாடி நடந்துச்சு. இது ரகசியமா நடந்துச்சா? யாரையாவது கூட்டு போய் தனியாக கூட்டு போய் ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வந்து வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னாத்தான் ஒரு குற்றம் கண் முன்னால் நிகழாத குற்றம்னா பரவாயில்ல. 27,000 பேர் சாட்சி தொலைக்காட்சிக்காரன் பூரா நேரலைங்கிற பேரில் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடி தானங்க நடக்குது. விஜய் முன்னாடி தானங்க தண்ணி பாட்டில் தூக்கி தூக்கி வீசினாங்க. அப்போ உன் கண்ணு முன்னாடி தானே மயங்கி விழுந்தான். என்ன பெரிய விசாரணை வேண்டி கிடக்கு? நீ குற்றவாளிங்கிறது சொல்கிறதுக்கு வந்து தனியாக விசாரணை மையமே தேவையில்லை. நீ என்ன செய்திருக்கணும்? நடந்தது தவறு, நிர்வாக ரீதியாக கட்சியில் ஒருங்கிணைப்பு செய்வதில் கோட்டை விட்டுட்டோம், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொது மன்னிப்பை கேட்டிருந்தேன்னா நீ மனுஷன். நீ நடந்த தப்பையெல்லாம் தூக்கி உதவி செய்வதற்காக ஓடோடி வந்த முதலமைச்சர் மீதும் அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் நீ பழி போடுறேன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய? நீ அதைத்தான் நான் கேட்குறேன். யார் செய்து தவறு என்பது இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபி விசாரணைக்கு சிபி விசாரணையில் தெரிய வரைய போது. அதே போல் கரூர் வழக்கம் வந்து உச்சநீதிமன்றம் நெரிசல் மரணங்க ரெண்டே ஏன் கோர்த்து விடுறீங்க? ஒற்றை தலைக்கு முழங்காலுக்கு என்ன முடிச்சு போடுறீங்க நீங்க? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆம்ஸ்டாங் ரியல் எஸ்டேட்ல வந்து ரவுடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில அவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அது என்ன லட்சிய போராட்டத்தில் யார் கொலை செய்யப்பட்டார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், மொழி போராட்டத்தில் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாரா? சமூக நீதி போராட்டத்தில் உயிர் தியாகம் பண்ணாரா ஆம்ஸ்டாங்? என்ன ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சினிமா நடிகனை பார்க்குறக்கா கூடுன ஒரு வெறி பிடித்த ரசிகர் கூட்டத்தில் நெரிசலில் குழந்தை 2 வயசு குழந்தையெல்லாம் குறவலையில் மிதிச்சு கொண்டிருக்காங்க, பெண்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க, நெரிசல் மரணத்தில் ஒரு ஒழுக்கம் இல்லாத ரவுடி கூட்டம் மாதிரி நடந்திருக்கிறாங்க, ஒரு பொறுக்கி கூட்டம் மாதிரி நடந்திருக்காங்க. அதை கண்டிக்கிறதுக்கு பதிலாக அரசாங்கத்தை கண்டிக்கிறீங்களா? இல்லை, கரூர் துயர சம்பவம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு இருக்குது. அந்த சிபி விசாரணை கோரி ஸோ அது நாளைக்கு வர இருக்கின்றது. 2 விசாரணை வந்து சிபி விசாரணைக்கு போகிறப்போ சம்பந்தமே இல்லையா? ரெண்டையும் கோருக்கிறியா? இல்லை, அது வேற இது வேற தான். ஸோ வந்து உச்சநீதிமன்றம் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய்க்கு தகுதி இல்லை. அதாவது ஒரு கட்சியில் தொண்டன் தற்கூரியா இருக்கலாம், தலைவன் தற்கூரியா இருக்கலாமா? எனக்கு அதான் புரியல. எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புதிதாக சேர்ந்த மாணவனுக்கு ஆனா ஆவணத்தை எழுத தெரியாமல் இருக்கலாம், வாத்தியாருக்கு ஆனா ஆவணா தெரியாதுன்னா என்னங்க செய்யறது? ஏபிசிடி தெரியாதுங்க அந்த ஆளுக்கு, வாத்தியாருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிரின்சிபாலாக இருக்கானா அப்படி இருக்கும்.
உனக்கு அரசியலே தெரியலையே, அடிப்படை அறிவே இல்லையே. உன்னுடைய கூட்டத்துக்கு வர்றேன், அதுக்கு தண்ணி வந்து நீதானம் கொடுக்கணும். செந்தில் பாலாஜியா கொடுப்பாரு? செந்தில் பாலாஜி கரூரில் வந்து திமுக 30 விழா நடத்தினார். ஒவ்வொரு நாற்காலியிலையும் ஸ்வீட்டு காரம் தண்ணி பாட்டெலாம் வச்சார். ஏன் வச்சாங்க? அவங்க தொண்டரணி வைத்து வருகிறவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகிற போது ஒரு சீரான முறையில் வரவேற்று அவர்களை வந்து கூட்டத்தில் வந்து எல்லாரும் பங்கேற்க வைத்து அழகான முறையில் வந்து எந்த வழியில் திரும்பி போகணும், எந்த வழியில் மக்கள் கூடணும், எப்படி கலையணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கேன். அதே ஊரில் தானே எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு போனார் ஒரு நாளைக்கு முன்னாடியே. எந்த அசம்பாவிதம் நடக்கலையே. 170 தொகுதிகளுக்கு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எந்த அசம்பாவிதம் நிகழலைன்னா என்ன காரணம்? அவரிடம் இருப்பவர்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள், உன்னிடம் இருக்கவன்னு வெறி பிடித்த ரசிகர்கள் கூட்டங்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.